இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அகிலா என்ன நினைச்சாலும் தெரியல. திடீர்னு இந்த விஸ்வாசம் இருக்கால, அவனை கூப்பிட்டு உன் பொண்ணோட ஜாதகத்தை எடுத்துட்டு வான்னு கேட்டா. சமையல்காரி ஜாதகத்தை எதுக்கு அகிலாண்டேஸ்வரி வாங்கினா? இதே கேள்வியத்தான் அந்த புள்ள பூச்சி புருஷோத்தம்னு அகிலா கிட்ட கேட்டாரு. அதுக்கு அகிலா சமையல்காரிக்கு மாப்பிள்ள பாக்குறதுக்கு தான் சொல்லி சூப்பர் ஷாக் கொடுத்தா பாரு. அது மட்டும் இல்ல நந்தினி, யாரையுமே வர வேணான்னு சொல்லிட்டு அவ மட்டுமே கார் எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டா. திரும்பி வரும்போது பாக்கணுமே, ஒரு புயல் மாதிரி வந்தா. கையில கிடைச்ச எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சி வெறியாட்டு ஆடிட்டா. என்ன காரணம்? எதுக்கு அப்படியெல்லாம் பண்ணா? எல்லாம் ஜோசியம் ஜாதகம் இது பண்ற வேலைதான். அகிலா இருக்காளே, ஆதி ஜாதகத்தையும் சமையல்கார் ஜாதகத்தையும் கொண்டு போய் ஜோசியர் கிட்ட காமிச்சிருக்கா. அந்த ஜோசியர் இந்த 2 ஜாதகமும் புருஷன் பொண்டாட்டி ஜாதகம்னு சொல்லியிருக்கா. குழம்பி போயிருக்கிறவளை இன்னும் கொஞ்சம் நல்லா ஏத்தி விட்டு குழப்ப போறேன். நீங்க இருந்து வேடிக்கை பாருங்க. அக்கா, நீங்களா அக்கா? இது சோஃபால சாஞ்சு தலையெல்லாம் தொங்கி போய் முகத்துல இவ்ளோ சோகம். இந்த சோஃபால கால் மேல கால் போட்டு நீங்க உட்கார்ந்து இருக்கிற கம்பீரத்தை பாக்குறதுக்கு எத்தனை கண்ணு வேணும். இப்படி உங்களை பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சிங்கம் மாதிரி கால் மேல கால் போட்டு அப்படி உட்கார்ந்தீங்கன்னா அது உங்களுக்கு மட்டும் இல்லக்கா, இந்த ஹாலுக்கே கம்பீரமா இருக்கும். நீங்க இப்படி துவண்டு போய் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா எல்லாத்துக்கும் காரணம் அந்த சமையல் கறிதான்க்கா. தப்பா சொல்லட்டுமா? ஐயோ அக்கா, இதான் சமையல்னு நான் ஏதோ உங்ககிட்ட அவளை பத்தி தப்பா வந்து பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்கக்கா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. பார்வதி ரொம்ப நல்ல பொண்ணுதான், அப்பாவி பொண்ணுதான், நல்லா சமைக்கிற பொண்ணுதான். அதுல நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. என்னாச்சு அத்தைக்கு? பெரியத்த முறைச்சதுல பயந்து போய் ரிவர்ஸ் அடிச்சிட்டாங்களா? ஆனா அக்கா, அவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நமக்கு குழப்பமும் பிரச்சனையும் தான் அதிகமா இருக்கு. அத்தை கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்காங்க. நீங்க சுந்தரத்துக்கிட்ட சொன்னீங்கல்ல, உன் பொண்ணுக்கு நான் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. அந்த வாக்க காப்பாத்தணுங்கிறதுக்காக நீங்க எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டீங்க. பாவம்க்கா, நீங்க உங்க இடத்துல இருந்து இறங்கி வந்து அவளுக்கு எவ்வளவு மாப்பிள்ள பாத்தீங்க, எத்தனை பேரை கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? மணவர வரைக்கும் வந்துட்டு மாப்பிள்ள ஓடி போயிட்டான், கல்யாணம் நின்னு போச்சு. அதுக்கெல்லாம் காரணம் அவர் ஆசைதான். நீங்க என்ன பண்ண முடியும்? இருந்தாலும் கெட்ட பேர் உங்களுக்கு தானே. அதெல்லாம் கூட பரவாயில்லக்கா. இன்னைக்கு உங்க மனசே நொறுங்கி போய் இப்படி உட்கார்ந்து இருக்கீங்களே, அதுக்கு காரணமும் அவதானேக்கா. அக்கா, எல்லாத்த விட முக்கியமான விஷயம் நம்ம ஆதி இருக்கான்ல, அவனை பத்தி தான். நீங்க என்னக்கா சொன்னீங்க? பார்வதி இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, உங்க கண்ணு முன்னாடியே நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டீங்கல்ல. நாங்க எல்லாரும் அதை மதிச்சு நடந்தோம்ல. ஆனா ஆதி பார்வதி இந்த வீட்டுக்கு வரணும்னு சொல்லி அவளுக்காக வக்காலத்து வாங்கி மறுபடியும் அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தா. என்னமோக்கா, நடந்ததெல்லாம் கூட்டி கழிச்சு வச்சு பார்த்தா அந்த ஜோசியர் சொன்னது சரிதான் என் மனசுக்கு படுது. சித்தி, இவ எப்ப வந்தா? ஆதி மாமா வேற கோமா வராரு. இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியலையே. ஐயோ,
பார்வதி உயிரை காப்பாத்தின விஷயத்தை விடுங்க. இந்த வீட்டோட மான மரியாதை காப்பாத்திருக்கால, அதுக்கு என்ன சொல்றீங்க? அண்ணா வனஜாமா கையில விலங்கோட இந்த வீட்டை விட்டு வெளியே போனா இந்த குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவம் இதெல்லாம் என்ன ஆகும்? ஆதி, என்னடா? நான் பேசணும், விடு. ஹெர்பல் பியூட்டி கம்பெனி ஆரம்பிச்சப்போ, ஒரு கேஸ்ல போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ண வந்தப்போ, நான் அரெஸ்ட் ஆகி போனா நம்ம குடும்ப கௌரவம் பாதிக்கப்படும். ஜெயிலுக்கு போய் அவ கஷ்டப்பட்டாலே, அதெல்லாம் மறந்துட்டீங்களா? இவன் விட மாட்டானோ? அதை விடாதே. பா, என்ன பேச விடுங்கப்பா. தீபாவளி அப்ப நம்ம போனஸ் கொடுக்க முடியாம அந்த நந்தினி பிளான் போட்டு நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல லாக் பண்ணல. அப்போ போனஸ் கொடுக்க பணம் கொடுத்தது யாரு? பார்வதி தானே. அது நம்ம குடும்பத்துக்கு அவ பண்ண நன்மை இல்லையா? நீங்க எனக்கு உண்டான பணத்தை ஷேர் மார்க்கெட்ல போட்டு அது பெருசா வளர்ந்துருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த பணம் சும்மா தானே இருக்கு. அந்த பணம் போதுமானதா இருந்தா இப்ப அவசரத்துக்கு அந்த பணத்தை பயன்படுத்திக்கலாமே. ஆதி, அந்த பணம் எல்லாம் என்ன? அவ ஊர்ல இருந்து வரும்போது மூட்டை கட்டி எடுத்துட்டு வந்தாளா? இல்ல அவங்க என்ன பரம்பரை பணக்காரங்களா? எல்லாம் அக்கா அள்ளி கொடுத்தது தானே. அதையெல்லாம் நீ ரொம்ப புத்திசாலித்தனமா ஷேர் மார்க்கெட்ல போட்டு பல கோடியாக்கி அவளை கோடீஸ்வரியாக்கி வச்சிருக்க. பாராதி, பார்வதி இந்த குடும்பத்துக்கு என்ன செஞ்சிருக்கா, என்ன செய்யலங்கிறது இப்ப பிரச்சனை கிடையாது. அவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே இந்த குடும்பத்துல ஒரே குழப்பமா இருக்கு. ஒருவேளை அவ ராசியோ என்னமோன்னு வனஜா சொல்லிட்டு இருந்தா. என்னம்மா நீங்களும் ராசி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? லைஃப்ல ஒருத்தரோட கேரக்டர் தான்மா முக்கியம், அத பாருங்க. ஆதி, டேய் விடுறா, அம்மா கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். எதுவும் இருந்தாலும் அப்புறமேல் பேசிக்கலாம், வா. நீ முதல்ல கையை விடு. ஆதி, அப்புறமா பேசிக்கலாம். இப்ப எதுவும் பேச வேண்டாம், வா. பா, அம்மா கிட்ட தானப்பா பேசிட்டு இருக்கேன். அப்புறமா பேசிக்கலாம், வா ஆதி, வா வா. பா விடுங்கப்பா, நான் என்னப்பா தப்பா பேசினேன்? மகனுக்கும் அம்மாவுக்கும் முட்டிக்கிச்சு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, இது இப்படியே தொடரட்டும்.